ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த நாளிலேயே நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறேன். என்னுடைய அதிர்ஷ்டக்கார பிள்ளையான நீ இனி அற்புதமாய் வாழும்படியும் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படியும் தான் இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். இனிமேலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படவே வேணாம். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாளாக உனக்கு நடக்காமல் தள்ளி போன விஷயம் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. நீ இந்த நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. என்ன ஆகுமோ, எதுவும் சரியாக நடக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு நீயாகவே எதிர்மறையாக கற்பனை செய்ய வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்றதை நீ அவ்வப்போது மறந்து விடுகிறாய். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து ஆட்கொள்ளும் போது நீ தைரியமாக என்னை வணங்கு. என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நான் கொடுப்பேன். உன் எதிர்காலத்தை நீ முழுசா என்னிடம் ஒப்படைச்சிடு என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுகுவதும் கவலைப்படுவதும் கஷ்டத்தோடு போராடுவதும் அனைத்தும் எனக்கு தெரியும். உன் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை போக்கடித்து உனக்கான துக்கத்தை துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். தொண்டையில் நின்றுக்கிட்டு உன்னை மூச்சு முட்டச் செய்கிற அத்தனை துக்கத்தையும் நான் காணாமல் போகச் செய்வேன் என் செல்லமே. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழியை காட்ட இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா. உன் மனசில் உனக்கு வேதனையை கொடுத்தவங்க யாருங்கிறதும் ஏன் கொடுத்தாங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் இப்படி உனக்கு கெடுதலை செஞ்சிருந்தாலும் அதன் மூலமாக அவர்கள் உன்னுடைய கர்மாவை உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நீ புரிந்துகள். உனக்கு ஒருத்தன் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நீ கண் கலங்குனா அன்னைக்கு அதன் மூலமாக உன்னுடைய பாவ சுமை இறங்கிவிடும். ஆனால் அதை செஞ்சவங்களுக்கு பாவ சுமை அதிகமாகும். அதனால் எல்லாமே இது ஒரு விதத்தில் நன்மைக்கு தான் நினச்சிக்கோ. நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. நீ அழுது தீர்ந்ததெல்லாம் போதும். இப்போது தைரியமா என் வராகி அம்மா என் கூட இருக்காங்கன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன். சில சமயங்களில் ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு உன்னை பார்த்து யாராவது கேட்கும்போது நீ ஒன்றுமில்லன்னு சொல்கிற அந்த 2 வார்த்தைகளுக்குள்ள எத்தனை கனவும் கனத்த கண்ணீர் கதையும் எவ்வளவு பெருமூச்சுகளும் எவ்வளவு சுகமும் எவ்வளவு சுமையும் எவ்வளவு வலியும் வேதனைகளும் வெறுப்பும் இருக்குன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். நீ எப்போ யார்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அதற்குள் இருக்கிற வலியும் வேதனையும் அனைத்தும் அறிந்தவளாகவே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் இருண்டு போன இரவுகள் கிடையாது. அத்தனையும் ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது துயரத்தில் இருக்கும் துன்பத்தில் இருக்கும் நீ கூடிய சீக்கிரம் வலிமையை பெற்று வெற்றியை பெற்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. என்னதான் கஷ்டம் வந்தாலும் உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் உன் மனசில் ஒரு சிறு நம்பிக்கை இருக்கிறதல்லவா. எல்லாமே சரியாகும். என் வராகி அம்மா எனக்காக அனைத்தையும் சரி செய்வாங்கன்னு உன் மனசில் இருக்க அந்த மெல்லிய நம்பிக்கையை தான் நான் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து நீ புன்னகை புரியும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் செய்ய போகிறேன். இனி ஒருபோதும் உன்னை தனியாக தவிக்க விடமாட்டேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ்க்கையில் அவர்களுக்கு உதாரணமாக வாழ வச்சு ஜெயிக்க வச்சு காட்டுவேன். எந்த கஷ்டம் வந்தாலும் யார் உனக்கு காயத்தை கொடுத்தாலும் கூட நீ மனசை தைரியமாக பலமாக வலிமையாக வச்சுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக சந்தோஷ நாளாக இருக்கும். நீ அமைதியாக கடந்து வந்த கஷ்ட நாட்களை எல்லாம் நீ தாண்டி ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். உன்னை விட்டு விலகி போனவங்களே இப்போது நீ வாழ்வில் ஜெயிப்பதை கண்டு வியந்து நிற்க போகிறாங்க. நீ வெற்றி பெறுவதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ தைரியமாக முன்னேறிப்போ. இந்த வராகி அம்மாவும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். சில பேர் சூழ்ச்சி செஞ்சு
உன்னை உன் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுக்காக கூட வேலை செஞ்சுருக்காங்க தானே. அவர்கள் வாழ்க்கை தான் சிதைந்து போகுமே தவிர, அவர்கள்தான் வாழ்வில் வெளியேற்றப்படுவார்களே தவிர, உனக்கு யார் மூலமாகவும் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வரும்படி இந்த வராகி அம்மா விட்டுடவும் மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கும்படியும் தனித்து கஷ்டப்படும்படியும் தவிக்க விடவும் மாட்டேன். உன் பக்கத்திலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றி நீ நினச்ச காரியங்களையும் கூட வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு கஷ்டம் வரும்போதும் கவலை வரும்போதும் அந்த இருண்ட நாட்களில் எல்லாம் உனக்கே தெரியாமல் நீ அறியாமலேயே என்னுடைய கரங்களை தான் ஏந்தி கொண்டு நடந்து வந்தாய். என் கரங்களை பிடித்து கொண்டு நடந்து வந்த உன்னுடைய கஷ்டம் எனும் புயல்களை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு அருளை கொடுத்தேன். இப்போதும் கூட என் அருளால் உனக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் வரவழைக்க போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைஞ்சதாக இருக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக, உனக்கு சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்க போகுது. உன் பாவங்கள் அனைத்தையும் அகற்றி உனக்கான புண்ணியங்களை இந்த வராகி அம்மா தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தும் நல்லதாய் மட்டுமே இருக்கும். உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழும்படி நன்மைகளை அள்ளி தரப்போகிறேன். இனி அடுத்தடுத்து இனிய மாற்றங்கள் வரும். என்னை நம்பிக்கையோடு வணங்கும் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி இருள் பாதையிலிருந்து வெளிவந்து வெளிச்சம் மிகுந்த வாழ்க்கையை வாழ போகிற. எல்லா வகையிலும் உனக்கு நற்பலன்களை வழங்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தர நான் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படவே வேணாம். நீ கேட்ட அனைத்தையுமே நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதற்காகவும் கலங்காதே. நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயமும் நடக்கலை. உண்மையை சொல்லப்போனால் நீ கேட்ட அனைத்தையுமே உனக்காக நான் அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை உன் கைகளில் ஒப்படைப்பேன். ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழியோ அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்வதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. அனைத்தையும் உனக்கு சரியான தருணத்தில் கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கு முன்னுதாரணமாக இந்த உலகத்தில் நான் இருப்பது போல இந்த உலகத்து மக்களுக்கே முன்னுதாரணமாக நீ வாழ போகிற. நீ ஜெயிச்சு உன்னை பார்த்து 40 பேர் வியந்து ஆசைப்பட்டு உன்னை போல ஜெயிக்கணும்னு நினச்சி முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க என் செல்லமே. அதற்கு முதல்ல நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா நம்பு. என் அருளும் என் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருந்தீனா உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி என்னுடைய அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு வினோதமாக தோன்றலாம். ஆனால் அதற்கான அர்த்தம் நீ பார்க்கும் பார்வையில் தான் இருக்குது. எப்போதும் நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கக்கூடிய ஞானத்தை உன் மனசில் வச்சுக்கோ. தவறான புரிதலின் பாதையில் நீ போகும்போதெல்லாம், தப்பான விஷயங்களை செய்ய தொடங்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா தான் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நீ செய்கிறது தவறுன்னு உனக்கு உணர்த்தி உன் முன்பாக உனக்கு வழிகாட்டுகிறேன். எப்போதுமே நீ என்னை எப்போ நினச்சாலும் எப்படி நினச்சாலும் உடனே உனக்காக ஓடி வர தயாராகவே இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன். இப்போதும் அப்படிதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இனிமே ஒவ்வொரு நொடியும் உன்னை கண்காணித்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் வெற்றிகரமாக மாற்றி தரப்போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் உள்ளத்தில் நீ தைரியத்தை வைத்து கொள்ளும்போது, மனசில் தெளிவோடு இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட நானே கதின்னு என்னை நம்பி வந்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், கஷ்டப்படவும் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் எல்லா துன்பங்களையும் விலக்கி வச்சு உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? கர்ம வினையாலும் காலத்தின் சூழல்களாலும் இப்போது நீ கஷ்டப்பட்டாலும்
உன்னை வாட்டி விதைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். சில நேரங்களில் துன்பங்கள் உன்னை மூழ்கடிக்கும் போது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீ பயப்பட வேணாம். கண்டிப்பாக துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான அழகான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நான் உனக்காகவே தினமும் என் இரு கரங்களை நீட்டி உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கொடுப்பதற்காக நிற்கிறாய் என்றால் உனக்கு தேவையானவை அனைத்தும் என் பாதத்தில் குவியும். ஆமீன் செல்லமே. உனக்கு தேவையானது எல்லாம் நீ கேட்டதை விட, நீ எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகமாகவே நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். நீ உனக்கு தேவையானது போக மிச்சத்தை மற்றவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்ய தயாராகு. யாராவது உன்கிட்ட வந்து யாசகம் கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இது இல்லை இது இல்லைன்னு இல்லைங்கிற வார்த்தையை சொல்லாமல் உன்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவி செய். பசியால் துடிக்கும் மனிதன் உன்னிடம் கையேந்தி நிற்கும் போது தாகம் தீர்க்க பறந்தோடி திரியும் பறவையாக நீ இருக்கணும். அதாவது அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு உன்னாலான உதவியை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் செய்ய முயற்சி செய். இப்பொழுதெல்லாம் உன்னிடம் கையேந்தி நிற்கும் மனிதர்களை நீ பார்க்க முடிவது இல்லைதானே? அதுக்கு காரணம் என்னங்கிறத நீயே யோசிச்சினா உனக்கு புரிய வரும். எல்லா விஷயங்களையும் காரணத்தோடு செய்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உன்னுடைய கர்ம பலன்களையும் என் கைகளால் கையேந்தி நின்று உன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பேன். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தவிக்கும் நிலையை நான் உணர்கிறேன். குடும்பம்னா ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுல தப்பே இல்லை. ஒருத்தருக்கொருத்தர் உயிராக அன்பாக பாசமாக இருந்துக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போடவும் அடுத்தவங்களை கண்கலங்க வைக்கவோ கூடாது. நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடு, பாசத்தை கொடு, அமைதியை கொடு, சந்தோஷத்தை கொடு. இது எல்லாத்தையும் நீ கொடுத்ததை விட பல மடங்காக நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எப்போதும் உன் குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கையும் அமைதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, சிறப்பாக இருக்க வேண்டும் என் செல்லமே. பறக்க தெரியாத பறவைகளை எல்லாம் அதனுடைய பெற்றோர், அதாவது அதனுடைய தாய் பறவை மேலிருந்து கீழே தள்ளி விட்டு பறன்னு சொல்லி தைரியத்தை கொடுக்கும். அதே போலதான் நீயும் குஞ்சு பறவையாக இருந்தாலும் குட்டி பறவையாக இருந்தாலும் உன்னை கீழே தள்ளி விட்டு பறக்க சொல்றதுக்காகவே, உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் வலிமையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா சில சோதனைகளை கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நான் தான் உனக்கு உறுதுணையாக உதவியாக இருக்க போகிறேன். உன் நிலைமை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உன்னை சீர்படுத்தவும் உன் கூடவே நான் இருந்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இப்போது நீ பெற்ற தோல்வி உனக்கு கடைசி தோல்வி அல்ல. ஆனால் இப்போது நீ பெறப்போகும் வெற்றி தான் உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாக இருக்க போகுது. உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன். இனி உன்னுடைய பயணம் நீண்ட பயணமாக, மகிழ்ச்சிக்குரிய பயணமாக, எல்லாரும் பார்த்து வியக்கும் பயணமாக, வெற்றி பயணமாக இருக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்படி இருந்தாலும், அவங்க குணம் எப்படி இருந்தாலும், இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது யார் மூலமாகவும் எந்த தீங்கும் உன் வாழ்வில் வர அனுமதிக்க மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் உனக்கு துணையாக உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உனக்கு துக்கத்தை கொடுத்த உறவுகளையும் துயரத்தை தரும் உறவுகளையும் விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன்.